அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து அதையே பிற மக்களுக்கு உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து, ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லீம்கள் வந்து சர்ச்சுக்கு வராங்க, நீங்கள் ஒரு முஸ்லீம் வந்து கிறிஸ்தவராக இருக்கிறாரு, இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாகுது? இவ்வளோ மக்கள் வந்து சாரசாரையாக ஆய்வு செஞ்சு இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சில மக்கள் எப்படி கிறிஸ்தவத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதிகமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, அதாவது இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றாத மக்கள் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் போகிறாங்க. ஆனால் எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கும் முஸ்லீம்கள் தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வட்டி வாங்காதீங்க, அழகாக பயான் பண்ணுவாங்க. நீங்கள் தண்டல்காரங்கள்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்வாங்க. எளிமையாக திருமணம் செய்யுங்க, அட்வைஸ். எளிமையாக திருமணம் செய்யுங்க, ஏன் இவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறீங்க, இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துட்டு தான் இஸ்லாம் ஒவ்வொரு சட்டத்தையும் போடும். இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கான சொல்யூஷனை சொல்லும். இப்போ வட்டி வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால், வட்டி வாங்காத ஒரு நிலையை எப்படியெல்லாம் ஏற்படுத்தணுமோ அது அவ்வளோ வழிகளையும் ஏற்படுத்தி வச்சுட்டு தான் வட்டி வாங்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்லும். அதனால தான் இஸ்லாம் பின்பற்றுவதற்கு மிக எளிதாக இருக்குது. இதெல்லாம் வந்து கடவுள் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வராங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ஜக்காத்துடைய அந்த வகைகளை சொல்லவே மாட்டாங்க. அந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த நோன்பு வச்சதுக்காக ஃபித்ரான்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி வழங்குதல், அது வந்து என்னன்னு அப்படின்னா, பாவத்தை வந்து பாவ நிவாரணமாக நீங்கள் ஏழைகளுக்கு அரிசி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில முறைகள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாம் சொல்லித்தரும் போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், யாருக்கு தேவை இருக்கோ அவங்கள இருக்கப்பட்டவங்க கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் அடுத்த நீங்கள் வந்து பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும். பிச்சை எடுக்கிறது வந்து இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. போன வாரம் தாம்பரத்தில் 2 பேர் பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க பிச்சை எடுக்கிற மாடல் பார்த்தா அந்த பொண்ணு புர்கா போட்டிருக்கு, இந்த பையன் வந்து தொப்பி போட்டிருக்கிறான். 2 பேராலேயும் நடக்க முடியாது. இப்படி முதுகு வளைஞ்சி இப்படி இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, போக்குவரத்துக்கு இடையூறு தந்து அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்குதே இவங்களால அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையிலேயே ஓரளவுக்கு நம்பி இருந்துருக்காங்க. ஏன்னா முஸ்லீம் அடையாளத்தில் இருக்கிறாங்க, அதனால மக்கள் நம்பி தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் காலையிலலாம் 11:30 மணிக்கெல்லாம் ஆளுக்கு 14,000 ரூபா கையில் வச்சுருக்குறாங்க. பிடிபட்ட உடனே 14,000 ரூபா கையில் இருக்குது. அப்போ இவங்க இடையூறாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி மீறி பிச்சை எடுத்தீங்கன்னா மறுமை நாளில் இறைவன் முன்னாடி உங்கள் முகத்தில் வெறும் எலும்பு தான் தெரியும், சதை தெரியாது. அப்படின்னா எப்படி அகோரமாக இருக்கும். அந்த மாதிரி பல மக்களுக்கு மத்தியில் நீங்கள் அசிங்கமாக எழுப்பப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லி பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே அவங்கள வந்து பிடிப்பதற்காக ஒரு டீம் வந்து அனுப்புகிறாரு. நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர், அவர் இங்கே சேலை ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இப்போ அவருக்கு நம்ம இஸ்லாத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு தகவல் போட்டோம். சமூகத்திற்கு முன்னாடி இது மாதிரியான குற்றவாளிகளை நீங்கள் இனங்கண்டு மக்களுக்கு காமிச்சதுக்கு நன்றின்னு போட்டுவிட்டோம். அவருக்கு ரிப்ளை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேருமே ஆரோக்கியமானவங்க. நெருங்கி பிடிக்க முயற்சி பண்ணும்போது 2 பேரும் ஓடுறாங்க. அவங்கள போலீஸ் விரட்டி பிடிக்குது. விரட்டி பிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிடிப்பட்டுச்சு, பையன் இன்னும் ஓடுறான், அவன் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறான். 2 பேருமே ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க. அதான் 26, 28 வயசு தான். 2 பேருமே மத்திய பிரதேசம் ஏதோ வட மாநிலத்தை சார்ந்தவங்க. பீகாரா, வட மாநிலத்தை சார்ந்தவங்க. ஓடுறாங்க, பிடிப்படுறாங்க. அப்புறம் ஸ்டேஷன் வச்சு விசாரிக்கப்படுது. முதல்ல நடிக்கிறாங்க, அப்புறம் உண்மையெல்லாம் வெளியே வந்துடுது. அப்போ அவங்க முஸ்லீம் தோற்றத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரியே முஸ்லீம் தோற்றத்தில் பல தவறுகள் நடக்குது. அதே மாதிரி இப்போ இப்படி வந்து இஸ்லாம் சொல்லாத சில விஷயங்களுக்கு முஸ்லீம்களே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்கன்றதுனால தான் அவங்க முஸ்லீம் தேசத்தில் அந்த பொது இடத்துல இஸ்லாத்தின் பெயரையும் அசிங்கப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க முஸ்லீம் இல்லை, இந்து சகோதரர்கள் 2 பேருமே.
அப்போ இப்படி பல பேர் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை தப்பா அடையாளப்படுத்துறதுடைய விளைவு தான் நீங்க அப்படி கேள்விப்படுற சில விஷயங்கள். என்ன, திடீர்னு அவங்களுக்கு உடல்நல சரியில்லாம போயிருக்கும், அவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்க. உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லுது, நீ போய் அவர்களை விசாரி, நலம் விசாரி. நலம் விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய மன ஆறுதல் ஏற்படுற மாதிரி விசாரின்னு சொல்லுது. ஆனா இவர் நலம் விசாரிக்க போக மாட்டாரு. அப்படியே போயிட்டாலும் எப்படி சொல்லுவாரு, இஸ்லாம் சொல்ற மாதிரி நலம் விசாரணை இருக்காது. நீங்க ஏன் இந்த டாக்டர்கிட்ட வந்தீங்க, நீங்க அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாமே, ஆல்ரெடி அவருக்கு ஆப்ரேஷன் ஆகி படுத்திருப்பாரு. அவர்கிட்ட போய் புதுசா ஒரு சஜஷன் சொன்னா இன்னொரு காலையை ஆப்ரேஷன் பண்ணுவார் அவரு. ஒரு கால் தான் அவருக்கு பிரச்சனை, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பின்னாடி அவருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். அப்படி சொல்றது கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களுக்கு எல்லாம் இதை விட நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவான், லேசாயிடும், இதை விட கடுமையான சூழ்நிலையில் இருக்கிற மத்தியில் உங்களுக்கு எல்லாம் லேசாக்கி, இப்படி ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவருக்கு மன ரீதியாக நான் அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்றதுக்கு தான் இஸ்லாம் வழிகாட்டுது. அது கூட ரொம்ப நேரம் பேசக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருது. ஆனா இவர் என்ன பண்றாரு, நலம் விசாரிக்க போறதே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த பாஸ்டர் போறாரு. எப்படி கிறிஸ்தவத்துக்கு போறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த சகோதரர் என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் போறதில்ல, அவங்க போறாங்க. போய் நலம் விசாரிக்க போகும் பொழுது அவர் ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு, உங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் குணம் அடைய செய்வாரு, நீங்க இந்த பைபிளை வச்சுக்கிறீங்க, இது அதிகமாக படியுங்க, நீங்க குணமாயிடுவீங்க. குணமாயி வெளியே வந்ததுக்கு பின்னாடி நீங்க இந்த பைபிளோட தொடர்பு அதிகப்படுத்திக்கணும், எங்க சர்ச்சோட தொடர்பு அதிகப்படுத்திக்கணும், உபவாசம் இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க ஜெயிச்சதுக்கு பின்னாடி இந்த செய்தியை பல மக்களுக்கு சொல்லணும். எதெல்லாம் சொல்லணுமோ அதை அழகா சுருக்கமா சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்க உண்மையிலேயே குணமாவாங்க. ஏன்னா அவருக்கு நம்பிக்கையான வார்த்தை கிடைச்சிருக்கு, நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கு, ஆறுதல் கிடைச்சிருச்சு. அதுலேயே மனுஷன் 50-50 ரெடி ஆகிடுவான். அப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி மசூதிக்கு வருவாங்க, நேராக சர்ச்சுக்கு போகிறான். இது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரர் இது மாதிரி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு பெரிய தாயிகள் அவங்க பெரிய மெசேஜ் கொடுக்குறவங்கலாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவரை பார்க்க போகிறாங்க. எப்படி நீங்கள் போனீங்க, நிறைய பேர் கிறிஸ்தவத்தை நோக்கி, கிறிஸ்தவத்துலேருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த பாஸ்டர் 15 வருஷமாக ஊழியம் பண்ணவர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, இந்த பொண்ணை பாருங்கள். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் எப்படி இஸ்லாத்தை விட்டு போனீங்க அப்படின்னா, அவர் அப்போ தான் அதை சொல்கிறார். நான் முடியாமல் படுத்திருந்தேன், எனக்கு இது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லப்படலை, முஸ்லீம்னு பேரில் வாழ்ந்துட்டு இருந்தேன், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் போய் ஆஸ்பத்திரியில் படுத்தேன், சொந்தக்காரன் வரல, ஜமாத்துக்காரங்க யாரும் வரல, இன்னைக்கு நான் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டேன்னு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, நீங்களும் யாரும் வரல, எனக்கு மனசுக்கு ஆறுதலாக தெரிஞ்சது, நான் போனேன், இப்போ எனக்கு மன நிறைவாயிடுச்சு, எனக்கு இப்போ ஃபுல் ஆஃப் ஆயிடுச்சு, அதாவது என் உள்ள நிறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தா ஒரு வேளை நான் இங்கே இருந்திருக்கலாம், இந்த சோதனையை கூட நான் தாங்கிட்டு அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்றார். அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, இஸ்லாத்தை பற்றி அவருக்கு ஏற்கனவே தெரியாது, இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதும் கிடையாது, இஸ்லாம் அல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை முழுசாக நிரப்பி வச்சிருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி. இஸ்லாமியர்கள்ட்ட மூட பழக்க வழக்கங்களை வெளியில இருந்து எப்படி இருக்கோ அதே மாடலில் இஸ்லாமியர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பேரளவில். இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படும் போது இது மாதிரி போகிறது சகஜம்தான். ஆனால் அதுவே அவர் ஏற்கனவே இஸ்லாம் அறிந்தவராக இருந்தால், இஸ்லாத்தினுடைய பண்புகள் தெரிந்தவராக இருந்திருந்தால் நிச்சயமா எந்த சோதனையிலும் நிற்பார். அதே சூழ்நிலை இப்போ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், நம்ம அவரை போய் பார்க்குறோம், அல்லாஹ் கொடுத்த அருளை பார்த்தீங்களா, அவர் சொல்றார் ஒரு கால் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, அந்த சகோதரருக்கு ஒரு கால் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, தகஜத்து தொழுகை மிஸ் பண்ண மாட்டார் அவர். நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா அவர் 3:30 மணிக்கு எந்திரிச்சு தகஜத்து தொழக்கூடிய ஒரு சகோதரர். இப்போ அவர் ஒரு கால் நீக்கப்பட்டிருக்கு, அவர் சொல்றாரு, என்னை பார்த்தது ஒரு முஸ்லீம் டாக்டர் பாருங்க, அவர் உள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, அது ஒரு நான் முஸ்லீமுடைய ஹாஸ்பிட்டலு, அதுல இவரை பார்க்கறதுக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு முஸ்லீம் லேடியை ஏதோ யதார்த்தமா எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கான், அதை சந்தோஷப்படுறாரு. என்னை தூய்மைப்படுத்துறதுக்கு வர்ற ஒரு பையன், முஸ்லீம் பையன், அப்படி எல்லாம் கொடுத்துருக்குறான், இதெல்லாம் நினைச்சு அவர் சந்தோஷப்படுறாரு. கால் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, சந்தோஷப்படுறாரு. எனக்கு பாருங்க இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான், நான் இப்போ அதிகமாக திக்ர் செய்துட்டு இருக்கேன், அல்லாவுடைய நினைவுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பாருங்க இவங்களெல்லாம் பார்க்குறேன், இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். எந்த துக்கமான நிலையிலையும் இஸ்லாம்ன்றது அவருக்கு ஆல்ரெடி இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்பி போக மாட்டார். அவருக்கு நாம சொல்றதும் இல்லை, அவர் முடியலன்னா போய் பார்க்கறதும் இல்லை, அவருக்கான வழிகாட்டுதலும் செய்யறதில்லை. ஆனால் போயிட்டாங்கிற, எப்போ போனதுக்கு அப்புறம் போயிட்டாங்கிற கவலையோட போய் பேச போகும் பொழுது நம்ம எது பேசினாலும் அவருடைய மனசுல போய் சேராது. இப்போ நம்ம கிட்ட கவலை இருக்கணும், நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லி வைக்கணும், அப்பதான் எல்லாம் அவங்க உள்ளத்துல கொண்டு போய் சேர்ப்போம். நாம என்ன பண்றோம், வெறும் வார்த்தையாவே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி பல சங்கடங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம், போனவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம்.
அப்போ இதெல்லாம் எங்கேயோ அங்கொன்றுமா கேள்விப்படுவீங்க. அவங்க இங்கிருந்து வந்தாங்க போனாங்க அப்படின்னு போகும்போது அதை அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சபையில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். சில விஷயங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க, பாய் நீ நேற்று வரைக்கும் இப்படி இருந்துட்டு பாயின்னு சொல்கிற பார், இந்த பாய் இங்கே வர்றாரு, சர்ச்சுக்கு வர்றாரு பாருங்க, நாங்கள் ஆதாரம் காட்டுறோன்னு காட்டுவாங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி பாயா இல்லைன்றது தான் உண்மை. பேரளவில் ஏதோ வாழ்ந்திருப்பாங்க, சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அவங்கள அங்கே தள்ளியிருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கூட அவங்க தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைச்ச இந்த விஷயங்கள் நம்ம எல்லாத்தையும் பதிவு செய்யணும், எல்லாருக்கும் போய் செய்தி சேரணும். சேராதவுடைய விளைவு தான் என்ன ஆகுதுன்னா இதை மாதிரி சில சங்கடங்கள் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு துக்கமான சூழ்நிலையிலிருந்து படைத்த இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த அருளை, நமக்கு கிடைத்த இந்த திருக்குர்ஆனுடைய பொக்கிஷங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நாம் என்ன பண்ணுறோம், எல்லா தாய்மொழியிலையும் யாருக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த தாய்மொழியிலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கோம். இதை கொண்டு போய் ஒப்படைக்கிற பொறுப்பு கூட நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி பரிசு கிடைக்கும்? நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஸ்போர்ட்ஸ்லேயே கலந்துக்க மாட்டேன், எனக்கு பரிசு கிடைக்கணும், காலேஜிலே சேர மாட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அது மோடி மாதிரி ஆகிடும். இப்போ சர்டிஃபிகேட் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு சர்டிஃபிகேட் தேடுறாங்க. அவர் படிச்சிருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட் கிடைக்கும், படிக்கவே இல்லை ஆனால் சர்டிஃபிகேட் தேடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது. உலகம் போய் காரி துப்புற சூழ்நிலை வேகமாக நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கையும் இங்கேயும் அசிக்கப்பட்டு மரணத்துக்கு பின்னாடியும் கை செய்தப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ நாம் உண்மையாகவே படிக்க முயற்சி பண்ணி உண்மையாகவே படித்து அதன்படி செயல்பட்டு மறுமையில் எல்லாவிடத்திலும் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மக்களிடத்திலும் ஒரு நற்பண்போட பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.